மாப்பிள்ள காஃபி டீ. காஃபி டீல நமக்கு பழக்கமே இல்லைங்க. குவார்டர் ராவா அடிப்பேன். ஆனா பொண்ணு வீட்டுல காஃபி டீலாம் பழக்கமே இல்லம்பாங்க. கடத்தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு ஓட. இதை யாராவது உடனே இங்கிலீஷ் சொல்ல முடியுமா? ஒருத்தரை கேட்கிறாரு, அவன் எந்திரிச்சு தெரியாதுன்ட்டான். வாரியார் அதுக்கு அடிக்கிறார் பதில். கடத்தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு ஓட. ஷாம் கோகனட்டை டுக்கு வே பிள்ளையாருக்கு டக்குன்னா கூட்டமே கைதட்டுது. ஆனா கரெக்டா மீனிங் போயிருச்சு பாருங்க. நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரையில இருந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில டிக்கெட்டை போட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு நிம்மதியா தூங்கலான்ட்டு வந்து படுக்க போனேன். எனக்கு எகுத்த சீட்ல ஒருத்தன் வந்து சிக்கனா பாருங்க. ஐயோ, அசோக் லைலண்ட் பஸ், சியக்காத்தூள் அரைக்கிறேன், மாவு அரைக்கிறேன், டிராக்டர் ஓட்டுறேன். நான் பாருங்க விடிய விடிய அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேல அப்பர்புரத்துல இருந்தவன் ஒருத்தன் 1:30 மணிக்கு டிசைனா வர்றேன் குரட்டை. பாராதி பயலுங்களா, எங்க இருந்துடா எனக்குன்னே வந்து சேர்ந்தீங்க. மக்கள் கேட்க தயாராக இருக்கிறார். மக்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. இருப்பவர்கள் மதியம் 2 மணி சுமாருக்கு அங்கு வேலையை முடித்துக் கொண்டு அங்கிருந்து காரின் மூலமாக தன் மனைவியை தன் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தினசரி வந்திருக்கின்ற ஒரு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அந்த ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த நாற்காலிகள் எல்லாம் என்னிடம் யாராவது வந்து என் மேல் நம்முடைய எப்போதும் அந்த சரியான 6 மணிக்கு நாம் தொடங்குவதை ஒரு பழக்கமாக மரபாக வைத்திருக்கிறோம். என்ன ஆச்சரியம் என்றால், இதெல்லாம் ஆங்கிலம் தான் முடியும், நம்மால் முடியாது. பங்க்சுவாலிட்டி என்றால் அது பிரிட்டன், ஆங்கிலம், இங்கிலாந்து, லண்டன். நான் கேட்கிறேன், இந்த சின்ன விஷயத்தை நாம் நடத்த முடியவில்லை என்றால், செய்ய முடியவில்லை என்றால், பெரிய பெரிய விஷயத்தை நாம் எப்படி செய்வது? நான் பார்க்கிறீர்கள், இந்த 27 ஆண்டுகள் ஆயிற்று மக்கள் சிந்தனை பேரவை தொடங்கி. ஈரோடு புத்தக திருவிழா 21 ஆண்டுகள் கடந்து 21வது ஆண்டாக கரவொலியை உத்தரவாக பெற்று என் இருக்கைக்கு நான் செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை தொடக்க உரை ஆற்ற சொன்னார்கள். தொடக்க உரை இந்த இடத்திலே நான் பேசினால், கல்யாண வீட்டுல பேச்சுவார்த்தையில தான் தொடங்கும். ஒரு கல்யாணம்னு பாத்தீங்கன்னா, பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா காப்பியை கொண்டுட்டு வர்றப்ப அந்த மாப்பிள்ளன்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பொண்ணு பார்க்க வர்றப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அந்த பொண்ணு பாக்குற மாப்பிள்ள ரொம்ப நல்லவரான். அவருக்கு எல்லாத்தையும் பார்த்து வணக்கம் சொல்லுவோம். சின்ன குழந்தையிலாம் தூக்கி மடியில உட்கார வைப்பான். பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சித்தி. அப்ப நான் உனக்கு சித்தப்பா. பொண்ணு வீட்டுக்காரன் அருமையான பிள்ளையா இருக்கானே, குழந்தையிலேயே இவ்வளவு பாசமா இருக்கவன் நம்ம பொண்ணை இப்படி வச்சிருப்பான் அப்படின்னு. மிச்சர் சாப்பிடுமாப்ல, மிச்சர்லாம் நான் அவ்வளவு லைக் பண்றது இல்லைங்க, என்ன பொருள்லாம் நமக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறான். இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? அதே மாப்பிள்ளைய ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டீ கடையில பாத்தீங்கன்னா காரா சேவை வாங்கி மாடு வைக்க புல்லு தின்ன மாதிரி தின்னுட்டு இருப்பான். ஆனா பொண்ணு வீட்டுல ஆக்கி கொடுக்குறான், எனக்கு சாப்பிடவே தெரியாது. திருடாதே பாப்பா திருடாதே, அதுல ஒரு வரி வரும், சிந்தித்து பார்த்து செயலை மாற்று, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. யாரு? மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இந்த ஈரோட்ல பேசிட்டு இருக்கான். ஈரோடு என்ற அந்த மண்ணை மிதித்தவுடன்
தன்மானமும் பகுத்தறிவும் என் உடலுக்குள் ஊறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் தந்தை பெரியாரை பெற்றுக் கொடுத்து மக்களை சிந்திக்க சொன்ன அந்த சிந்தனை பேரவையினுடைய தொடக்க புள்ளியாக இருந்த தென்னகத்தின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியாரை பெற்றுக் கொடுத்த ஈரோட்டு மண்ணை தொட்டு வணங்கி மகிழ்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், அவர்தான் முதலில் பேச்சு எப்படி பேச வேண்டும் என்பதை மக்கள் மொழியில் பேச வேண்டும் என்று உணர்த்தியவர் தந்தை பெரியார். வைக்கம் போராட்டத்திற்கு அவரை தலைமை தாங்கி போராட்டத்தை நடத்தணும்னு அவர் அழைச்சிருக்காங்க. மக்களை சிந்திக்கிறதுக்கு அவர் பயன்படுத்தின ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் பேசுற மாதிரியே பேசி சொல்றேன். கடவுளை கும்பிடுறதுக்கு எல்லாரும் சாமி பக்கத்துல போவீங்க. வலது கை தான் ரொம்ப நல்ல கைன்னு சொல்லுவீங்க. இடது கை ரொம்ப மோசமான கை. பணம் கொடுத்தா கூட வலது கையில வாங்குவீங்க, இடது கையில வாங்க மாட்டீங்க. காரணம், வலது கை மிக ஆற்றலுள்ள கை, இடது கை சுத்தப்படுத்துகின்ற கை. அதனால் இடது கைக்கு மரியாதை இல்லாத ஒரு கை என்று நான் சொல்லுவான். ஆனா சாமி கும்பிட்றப்ப சாமி வலது கையை மட்டும் கொண்டுட்டு வான்னு எந்த சாமியும் சொல்றது இல்லை. சாமிக்கு பக்கத்துல நீங்க இடது கையோடையும் சேர்ந்து தான் போறீங்க. வலது கையும் இடது கையும் சேர்த்து தான் சாமி கும்பிடுறீங்க. அதனால ஒரு மனிதன் அந்த இடது கை போல இருக்கக்கூடிய அந்த மனிதனும் வலது கை போல இருக்கக்கூடிய மனிதனும் ஒன்று சேர்ந்து இறைவனிடம் வர வேண்டும். அதை சிந்தித்து பாருங்கள் என்று வைக்கம் போராட்டத்தில் ஒரு கையை வைத்து சிந்திக்க சொன்னவர் தான் தந்தை பெரியார் என்ற அற்புதமான சிந்தனையினுடைய ஞானி. பெரியாரை பற்றி பாட்டு இருக்கு, பேச்சு இருக்கு. பெரியாரை பற்றி திரைப்படம், அப்பா பெரியார்னு ஒரு படத்துல நம்ம அன்பு அண்ணன் சத்யராஜ் அவர்கள் நடிச்ச ஒரு படத்துல ஒரு காட்சி. பெரியார் அங்க கங்கை ஆத்துல காசிக்கு போயிருந்தப்ப அந்த கங்கையில இருக்கிற ஆத்துல இருக்க தண்ணி எடுத்து இப்படி தள்ளி கரைக்கு பக்கம் இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஒருத்தன் என்னங்க ஐயா பண்றீங்க? நான் இங்க இருந்து ஈரோட்டுல நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இங்க கங்கை எங்க இருக்கு, ஈரோடு எங்க இருக்கு, இங்க இருந்து எப்படி தண்ணி பாய்ச்சுவீங்க அப்படின்னதுக்கு ஐயா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இங்க இருந்து மேலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் இங்க இருந்து நீங்க அபிஷேகம் பண்றப்ப ஈரோட்டுல இருக்கிற என் தோட்டத்துக்கு இங்க இருந்து என்னால தண்ணி பாய்ச்ச முடியாதா அப்படின்றாரு. அவன் வந்தவன் ஐயா அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனை எப்படி எளிமையாக சிந்திக்க வைத்திருக்கிறார் பெரியார் அப்படிங்கிறதுக்கு பேச்சு, பாட்டு, இது எழுத்து, திரை, இது எல்லாமே பெரியாரை பற்றிய புத்தகங்கள்ல அடங்கியிருக்கு. மாப்பிள்ள காஃபி டீல நமக்கு பழக்கமே இல்லைங்க. குவார்டர் ராவா அடிப்பான். ஆனா பொண்ணு வீட்டுல காஃபி டீலாம் பழக்கமே இல்லைம்பாங்க. இது பொண்ணு பார்க்குற இடத்துல அந்த நேரத்துல எல்லாம் பேசி முடிச்சு அப்புறம் பேசுவான். பேசுங்க, பேசுறத பேசுங்க, எவ்வளவு போடுறீங்க, அதெல்லாம் அந்த பேச்சு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுல ஒரே பாட்டு அமர்க்கலாம் தான். இன்னைக்கு கல்யாண வீடுகளுக்குனே ஒரு பாட்டு இருக்கு. நானும் சின்ன பிள்ளையில இருந்து அந்த பாட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. இந்த பாட்டை எப்படி போடுவாங்கன்னா பழைய ரெக்கார்டு பிளேயர்ல போடுவாங்க. அதுல ஸ்பீடு இருக்கும் 33, 45, 72. அது 45ல போட வேண்டிய பாட்டு. அந்த மைசெட்டுக்காரரு திடீர்னு அந்த பாட்டை 33ல வச்சு விட்டான். பொண்ணு மாப்பிள்ள ரெடியா இருக்காங்க. பாட்டை போடப்பா. மணமகளே மருமகளே வா அப்படின்னு அந்த பொண்ணு பயந்துருச்சு. இதெல்லா இப்படி கூப்பிடுறாங்க. பாட்டை நல்லா வைடா அப்படின்னு 75ல அதை வச்சு விட்டான். அந்த பொண்ணு திரும்ப 2வது காலை எடுத்து வச்சுட்டு இறக்கிருச்சு. பாட்டை ஒழுங்கா போடப்பா. 45ல வச்சுட்டான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 அங்கனே நின்றுச்சு. அந்த பொண்ணு காலை எடுத்துட்டு திருப்பி இறக்கிருச்சு. அப்புறம் சொல்லிச்சு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சாது நான் வந்துக்கிறேன், கூப்பிடுறப்பே சரியில்லாம கூப்பிடுறீங்களாப்பான்னு. பாட்டு இல்லாத கல்யாணம் கிடையாது. பேச்சுல எத்தனை வகை இருக்கு. கோபமா பேசுறவங்க இருப்பாங்க, நகைச்சுவையாக பேசுகிறவர்கள், ஆற்றலோடு பேசுகிறவர்கள்,
இலக்கிய மேற்கோள்களோடு பேசுகிறவர்கள், மிகப்பெரிய இலக்கணத்தோடு பேசுகிறவர்கள் எவ்வளவு பேர் அடாதான். நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரையில இருந்து சென்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில டிக்கெட்டை போட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு நிம்மதியா தூங்கலான்ட்டு வந்து படுக்க போனேன். எனக்கு எகுத்த சீட்ல ஒருத்தன் வந்து சிக்கனா பாருங்க, ஐயோ அசோக் லைலண்ட் பஸ், சியக்காத்தூள் அரைக்கிறேன், மாவு அரைக்கிறேன், டிராக்டர் ஓட்டுறேன், நான் பாருங்க விடிய விடிய அவனுக்கு வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேல அப்பர்புரத்துல இருந்தவன் ஒருத்தன் 1:30 மணிக்கு டிசைனா வர்றேன் குரட்டை. பாராதி பயலுங்களா, எங்க இருந்துடா எனக்குன்னே வந்து சேர்ந்தீங்க. எங்க ஸ்கூல்ல ஒரு தமிழ் ஐயா இருக்காரு, வரவேற்புற மட்டுமே 1.5 மணி நேரம் பேசுவார். அன்பார்ந்த இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக அப்படின்னா நாங்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் வெளியே டீயை குடிச்சிட்டு அப்புறம் வர்றோம்டா, ஐயா வரவேற்புரையை முடிச்சிடுவார். மெதுவாக பேசக்கூடிய பேச்சு, பேரறிஞர் அண்ணா போன்ற ஆற்றலுக்கு நடையோடு பேசுகின்ற பேச்சு. அண்ணாவினுடைய பேச்சுக்காகத்தான் முதன்முறையாக தமிழன் கட்டணம் கொடுத்து ஒருவருடைய பேச்சை கேட்டான் என்றால் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான பேச்சாளர். அண்ணா பேசும்போது பொடி போட்டுக்கிட்டே பேசுவார். எப்போ பொடி போடுவார்னு கண்டே பிடிக்க முடியாது. பேசும்போதே பொடி எடுத்து போட்டுருவார். இப்ப நான் பேசி அண்ணா பேசுற மாதிரி பொடி போட்டுக்கிட்டே பேசுறேன். எப்ப அண்ணா பொடி போட்டார்னு கண்டுபிடிங்க. ஈரோட்டு மக்களுக்கு ஒரு டெஸ்ட். ஆய்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும் என்று சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்சு செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்ட பெற்றுடுகிட்டு பாராட்டுக்குரிய பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையன கொண்டிடவா. பொள்ளி கலாபமையில் போகை வெறித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. இந்த பாக்கெட்ல இருந்து பொடி மட்டை எடுத்து அதை பிரிச்சு அதுல அந்த பொடி எடுத்து இந்த விரல் இடுக்குல வச்சு அந்த பொடி மட்டையை திருப்பி கட்டி இந்த பாக்கெட்ல வச்சுட்டு இந்த கேப்ல இருக்க பொடிய அப்படி இடையில உறிஞ்சிடுவாரு. ஆனா தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, அண்ணா பொடி போட்டாரு, இன்னும் 1/2 மணி நேரம் ஓடுண்டா பேச்சு. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்க கூடாது என்று மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு. இது பெண்களின் பாதுகாப்புக்காக கவிஞர் வாலி எழுதிய பாடல்னார். இதுல என்னையா பெண்களின் பாதுகாப்பு இருக்குன்னு கேட்டதுக்கு சொன்னாரு, லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. லாலா கடையில் அல்வா கிண்டி கொண்டிருக்கும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள். ஏனென்றால் அந்த அடுப்பில் இருக்கும் தீ உன் சேலையில் பற்றிவிடக் கூடும். எனவே கங்கம்மா உன் இடுப்பை திருப்பி பாரம்மா என்று எழுதிய கவிஞர் வாலி அவர்களே அப்படின்னார். கவிஞர் வாலி இதை கேட்டுட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டார். சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா. உங்கால் தாண்டா எல்லா பாட்டையும் இப்படி ரூம் போட்டு சிந்திச்சு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப அற்புதமான ரசிகர்களை தந்த எங்க மக்கள் சிந்தனை பேரவை ஸ்டாலின் குணசேகரனுக்கும் எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த அரங்கு கடைசி வரைக்கும் நிறையணும் அப்படின்னு நான் மனசுல நினைச்சேன். நான் நினைத்த நினைப்பு இந்த அரங்கு முழுவதும் நிறைந்து எங்களை மிகவும் மன மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி, ஒரு மேடை கலைஞனுக்கு எது சிறப்பு என்றால் ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு மிகப்பெரிய சொத்து. அது எங்க மக்கள் சிந்தனை பேரவையின் ஈரோடு ரசிக பெருமக்கள்கிட்ட எங்கள்கிட்ட வஞ்சகம் இல்லாம கிடைச்சிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஈரோடு புத்தக திருவிழா எவ்வளவு பேரை கவர்ந்திருக்கிறதுங்கிறதுக்கு இந்த பூச்சிகள் தான் எடுத்துக்காட்டு. எவ்வளவு பூச்சி பாருங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கப்போ ஒரு பூச்சியை நான் தின்னுட்டேன், உள்ள போயிருச்சு. அப்புறம் அதை போய் நான் கட்டிக்கிட்டு இருந்தாக்க எப்படி பேச்ச கண்ணி பண்றது? அதனால மென்னு முழுங்கிட்டேன் நான். அது என்ன பூச்சியோ யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த நல்ல மக்களுடைய ரசனையின் முன்னால் அது விஷப்பூச்சியா இருந்தா கூட எனக்கு உடலுக்கு ஒன்றும் செய்யாது. காரணம், எங்களை மகிழ்ச்சி படுத்துகின்ற இவ்வளவு மலர்ந்த முகங்களுக்கு முன்னால் நான் உட்கார்ந்து இருக்கிறது. எனக்கு என்ன செஞ்சாலும் பயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்ங்கிற மாதிரி
இந்த பூச்சி கூட பாருங்க இவ்வளவு ஆர்வமா இந்த சுழலும் சொற்போரை கேட்க வந்திருக்கு. மக்கள் சிந்தனை பேரவைக்குனே ஒரு அருமையான பாட்டு அம்பிகாபதி படத்துல டி.எம். சௌந்தரராஜன் பாடுவார். சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே, சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே அப்படின்னு கல்யாணி ராகத்துல சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமேன்னு அன்னைக்கே பாடினார். ஆனா இன்னைக்கு இசையை கேட்டு ரசிக்கிறது ஒரு பலவகையான இசை இருக்கு. கர்நாடக சங்கீத கச்சேரிகள் நடக்குது, அது டிவியில அதுக்குன்னே ஒரு நேரத்தை ஒதுக்கி பாடுவாங்க. ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி இப்படித்தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. பாகவதர் பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. கண்ட தெய்வமாய் காட்சிகளேப்பது பழனியில, கலியுகம் 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 கலியுக கலியுக கலியுக. வயலின்காரர் மிருதங்கத்துக்காரர் இன்னொருத்தர் கொன்னக்கோள் சொல்லிட்டு இருக்கார். தீன் தக்கிட்ட ஜொனுதா தக்கிட்ட ஜொனுதா தீன் ஜொனுதா தக்கிட்ட ஜொனுதா தீன் தக்கிட்ட 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 பிரிக்கிறார். கச்சேரி 3.5 மணி நேரம் நடக்குது. ஜனங்க உட்காந்து பார்த்துட்டு அப்படியே பாக்குதுங்க. அந்த கொன்னக்கோள் ஜதி சொன்னவனுக்கு பசி பொறுக்க முடியல. அவரு தீர்த்த ஜுனுதா தக்கிட்ட ஜுனுதா தக்கிர்த்த ஜுனுதா திக்கிர்த்த ஜுனுதா அப்படின்ட்டு அங்க திங்கிறதா தொங்குறதா திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதான். பாகவதரு இப்படி ஒரு ஜதி இல்லவே இல்லையே. திங்கிறதா தொங்குறதாங்கிறான். என்னத்தை நான் கேட்கிறான்னு பார்த்தா, கச்சேரி நடக்கிற ஏரியாக்கு பக்கத்துல ஒரு பெட்டி கடையில வாழைப்பழம் தொங்கிட்டு அதை கேட்கிறேன். திங்கிறதா தொங்குறதான் பாகவதர் முடிச்சுட்டாரு. நன்றி வணக்கம் அப்படின்னு மத்திய மாதிரி பாடி முடிச்சு விட்டாரு. காரணம் என்னன்னா, ரசிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை எதிர்பார்த்து மேடையில் உட்கார்ந்து இருக்கணும். இதைத்தான் வள்ளுவன் எழுதி வைத்தான்னு யாரு நம்ம டாக்டர் சொன்னார். செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்னன்னார். செத்துறான்ட. காதல கேட்டு அனுபவிக்க முடியாத அனுபவிக்க முடியலையா, செத்துரு. நானும் சில கூட்டங்களை பார்த்திருக்கேன். நான் பேச பேச சிரிச்சு மண்ண கவும் குரூப். முன்னாள் வரிசையில ஒரு 3 பேர் இந்த இப்படியே 2.5 மணி நேரம். நான் உண்மையிலே மனுஷங்களான அவனு எல்லாம். ஒருவேளை காது கேட்கலையான்னு பார்த்தா நல்லா பேசிக்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர். தமிழ் தெரியலையான்னா தமிழ்ல தான் பேசிக்கிறேன். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அங்க மேட்ரு அவ்வளவுதான். இத நான் சொல்லல, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. சிரிப்புல எத்தனை வகை. உண்மையிலே அந்த மாதிரி மேடை பேச்சுகள் நிறைய இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க மேடை பேச்சுகள். ஜூலியஸ் சீசர் இறந்தோன்னா மார்க் ஆண்டனி பேசிய அந்த பேச்சு அந்த மக்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய ஆபிரகாம் லிங்கன் பேசிய அந்த பேச்சு கருப்பு இன மக்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தந்தது. அங்கதான் சொன்னாரு, பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், டு த பீப்புள். மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சிதான் குடியாட்சி என்று நம்ம ஆபிரகாம் லிங்கன் பேசிய பேச்சு. நெல்சன் மண்டேலா சின்ன வயசுல அவங்க அம்மாட்ட கேட்கிறாரு, எல்லா கலர் பலூனும் பறக்க விடுறாங்க, கருப்பு பலூனை மட்டும் ஏமா பறக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க, கருப்புங்கிறது சோகத்தோட அடையாளம்டா, அதனாலதான் பறக்க விட மாட்டேங்கிறாங்க. இல்லம்மா,
நம்மெல்லாம் கருப்பினத்தை சேர்ந்தவர்களால் இருக்கிறதுனாலதான் அந்த கருப்பு பலூன் வறுமையின் அடையாளம், அது ஒடுக்கப்பட்டவர்களுடைய அடையாளங்கிறதுனாலதான் கருப்பு பலூனை பறக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்ன, அப்ப அந்த மனிதன் நினைக்கிறான், நான் அதிபராகி முதலில் பறக்க விட போகும் பலூன் கருப்பு பலூன் தான் சொல்லி அந்த கருப்பின மக்களின் விடுதலைக்காக நெல்சன் மண்டேலா பேசிய பேச்சு, ஜவஹர்லால் நேரு பேசிய பேச்சு, அண்ணா அவர்கள் பேசிய பேச்சு, தோழர் ஜீவானந்தம் ஒரு சின்ன மைக்கை கட்டி கொண்டு அவர் பாரதியை பற்றியும் மிகப்பெரிய சித்தாந்தங்களை எல்லாம் மேடைதோறும் விளக்கம் செய்த ஜீவானந்தம் அவர்களுடைய மேடை பேச்செல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை, சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி தந்தது. 49ல பாடுறாரியா என்.எஸ். கிருஷ்ணன், விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல உன்னையும் ஏத்திக்கிட்டு தான் மாட்டு வண்டியில போறேன்னு சொல்லிட்டு அப்ப டிஏ மதுரம் கேக்குறாங்க, வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு வரிசையா அடுக்கிறாரியா அறிவியல் கண்டுபிடிப்புகளை. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்ட்டு ஒரு பெண் கேட்கிறாயா. நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அன்னைக்கே மோட்டாரு, கிரைண்டரு, அள்ளி அரிக்க ஆக்கி அரிக்க அதுக்கு ஒரு மிஷினு, குக்கரு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷினு கூட வைக்கணும், ஏசி, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்ட்டு ஆன்லைன் எஜுகேஷனை 1949லயே பாடிய என்.எஸ். கிருஷ்ணன். அதுக்கப்புறம் நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷின் எல்லாம் இருக்கட்டும், கடைசியா சொல்லுவா, பள்ளி ஆணும் பெண்ணும் சேராம ஒரு புள்ள குட்டி பெத்துக்கிறதுக்கு ஒரு மிஷினு கண்டுபிடிச்சு கொடுன்னு கேப்பா. அன்னைக்கே ஆண் பெண் சேராம டெஸ்ட் டியூப் பேபியில கூட ஒரு பெண்ணை குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று 1949ஆம் ஆண்டு திரைப்படம் தான் இந்த மிகப்பெரிய புரட்சியை செய்தது. கர்நாடக சங்கீதம்னா மக்களுக்கு புரியாத விஷயமா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்து பைரவி ராகம் யாரு தியாகராஜ பாதர் பாடுவார். வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, வதனமே சந்திர பிம்பமோ. யாருக்காவது புரியுதா? இந்த பாட்டை தான் எங்க அப்பா பாடி எங்க அம்மாவை லவ் பண்ணியிருக்காரு. வதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ, மானம்போ நீர்வெளியோ மதுர கானமோ, இப்படிதான் எழுதியிருக்காங்க அன்னைக்கு பாட்டு. இதே சிந்து பைரவி ராகத்துல இன்னைக்கு எவ்வளவு பாட்டு வந்திருக்கு. இசைஞானி இளையராஜா, ஏன் ஜோடி மஞ்ச குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி, ஆட்டம் போடடி பாட்டு பாடடி, ஆட்டம் போடடி பாட்டு ரப்ப பூமியா. சிந்து பைரவி ராகம். ரஹ்மான், அடங்காத அசுரந்தான் வணங்காத மனுஷன்தான் தோளோடு தோல் நின்னா. சிந்து பைரவி ராகம். துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. சினிமா தான் இசையை எளிமையா கொண்டு வந்துச்சு. நல்ல நல்ல செய்திகளை மக்களுக்கு தந்தது சினிமா தான். இன்னைக்கு வந்துச்சியா ஒரு படம், குட் நைட்னு ஒரு படம். அதுல கணவன் மனைவிக்கு இடையில எதுல பிரச்சனை வரும்னா புரட்ட உருனாங்கிறதுனால. புரட்ட உறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா தமிழ்நாட்டுல பல வயலுக்கு கல்யாணமே ஆகாது. முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே இங்கே நம்ம கூடியிருக்கிறோம், முருகனின் அருள் பேணி. கடச்சாங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு ஓட. இதை யாராவது உடனே இங்கிலீஷ் சொல்ல முடியுமா? ஒருத்தரை கேட்கிறாரு, அவன் எந்திரிச்சு தெரியாதுன்ட்டான். வாரியார் அதுக்கு அடிக்கிறார் பதில். கடத்தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உட. ஷாம் கோகனட்டை டுக்கு வே பிள்ளையாருக்கு டக்குன்னா.
கூட்டமே கைதட்டுது. ஆனா கரெக்டா மீனிங் போயிருச்சு பாருங்க. ஷாப் கோகனட்டு டுக்கு பிள்ளையாருக்கு டக்கு. கற்றணை தூரும் தொட்டணை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு. உடனே இங்கிலீஷ்ல சொல்லுங்க. எல்லாம் அப்படியே பார்த்தாங்க. வாரியாரு அழகாக மொழிபெயர்த்தார். டச்சால் ஊரும் சாண்டுவெல் பீப்புளுக்கு ஸ்டடியால் ஊரும் நாலேஜ் அறிவுன்னா. டச்சு ஆள் ஊரும் தொட்டு அனைத்து ஊரும். சாண்டுவெல் மணல் கேணி, பீப்புளுக்கு மாந்தருக்கு. ஸ்டடி ஆல் ஊரும் கற்று அனைத்து ஊரும். நாலேஜ் அறிவு. முடிஞ்சா கூட்டத்துல கேள்வி கேட்டு கேட்டு பேசுவார் வாரியார். டேய் முருகனுடைய எழுப்பவும் முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. நான் அவனுகளை நினைச்சு கவலைப்படல. அவனுங்களோட குடும்பம் நடத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த பொம்பளைகளை நினைச்சுதான் நான் வேதனைப்பட்டேன். எப்படி தூங்குங்க யோசனை பண்ணி பாருங்க. இப்படித்தான் ஒரு அம்மாளுக்கு ஒரு புரட்டக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பக்கத்துல படுத்து தொடங்கிட்டேன். ஐயோ அம்மா யாயா வெளியில வந்துருச்சு. இப்படி ஒரு மிஷினை கொண்டு வந்து என் தலையில கட்டி வச்சிருக்கானுங்க. விடிய விடிய இப்படி மாவரைச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படித்தான் இந்த ஆளு கூட தூங்குறதுன்னு. அதே அம்மாட்ட 15 வருஷம் கழிச்சு கேக்குறாங்க, எப்படிமா இருக்கு இப்போ உன் ஃபேமிலி லைஃப்னா? இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்ப எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. திடீர்னு 1:30 மணிக்கு நிப்பாட்டி விட்டாங்க. செத்து போயிட்டாங்களாகன்ட்டு பயந்து, என்னங்க அப்பா ராசா நீ தூங்காமரு, இந்த கொரட்டையை மட்டும் நிப்பாட்டிராதையா, நீ உயிரோட இருக்கிறதுக்கு அடையாளமே அதாயான்னுச்சு. எந்த கொரட்டை சத்தம் ஈன குரலா கேட்டுச்சோ அதுவே சங்கீதமா மாத்திருச்சுன்னு சொல்லி அந்த குட் நைட்டுங்கிற படத்துல கொரட்டனால கணவன் மனைவிக்கு வரக்கூடிய பிரச்சனைய இன்னைக்கு இருக்க ஒரு மாடர்ன் டைரக்டர் எடுத்தா பாருங்க. டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு சாதாரண படத்துல அந்த இலங்கை தமிழை வைத்து மக்களிடம் ஒற்றுமையை எவ்வளவு அருமையா ஒரு டைரக்டர் கொண்டு வந்தா. அயோத்திங்கிற படத்துல ஒரு இஸ்லாமியன் ஒரு இந்து குடும்பத்தையே காசிக்கு அனுப்பி வைக்கிற அந்த பணியை ஒரு இஸ்லாமிய சகோதரன் செய்து மத ஒற்றுமையை பலப்படுத்தி அயோத்திங்கிற படம் திரைப்படம் செஞ்சதான அந்த படத்தினுடைய டைரக்டர் தயாரிப்பாளர் முகமது ரஃபியை பாட வைக்கணும்னா அந்த இஸ்லாமிய பாடலுக்கு முகமது ரஃபி ஹிந்தி பாடகரை கூட்டு வந்து மியூசிக் எல்லாம் போட்டாங்க. அவரும் பாடி எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஷோவுக்கு மனசே இல்லை, இவரு தான் பாடணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு முகமது ரஃபி பாடினதுல அவருக்கு திருப்தி இல்லை. உடனே சீட்டு போட்டு எடுத்துருவோமியா, முகமது ரஃபியா எம்.எஸ். விஸ்வநாதனா அப்படின்ட்டு சீட்டை போட்டு முகமது ரஃபி எம்.எஸ். விஸ்வநாதன் சுருட்டி சீட்டை போடுறாங்க. சீட்டை எடுக்கிறாங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் வந்துருச்சு. விஸ்வநாதன் பாடினார் பாருங்க அந்த இஸ்லாமிய பாட்டை. உண்மையிலே ஒரு இஸ்லாமியன் கூட அவ்வளவு உணர்ந்து பாட முடியாது. அல்லாஹு அக்பர் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை. அல்லா அல்லா டிங்கடன் டண்டன் டண்டன் அல்லா அல்லா. உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 80 வாசல், உயிருக்கு உயிராய் காணும் ஒரு வாசல் பள்ளி வாசல். ஒரு விபூதி போட்டு சிவபக்தனாக இருக்கிற விஸ்வநாதன் அந்த இஸ்லாமிய மத பாட்டை பாடினது எவ்வளவு ஒரு மத ஒற்றுமையினுடைய அடையாளம். இசைக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது.
ஹரிவராசனம் விஸ்வமோகனம் சரணகீர்த்தனம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாத்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. ஜேசுதாஸ் என்ற கிறிஸ்தவர் பாடிய பாடலை ஐயப்பன் கேட்டு தூங்குறார்னா மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட ஒரு இசை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது இசையால் வந்து எல்லோருக்கும் கற்றுத்தரப்பட்டது அல்ல. திருக்குறள் எழுதப்பட்ட போது திரைப்படத்தில் எந்த விதமான திரையும் தொடுதிரையும் கிடையாது, சின்ன திரையும் கிடையாது, வண்ணத்திரையும் கிடையாது. திருக்குறளை அவர் எல்லோரிடமும் சொல்லி காட்டியிருப்பார். ஆனால் இன்னைக்கு நம்ம கையில் அது இருக்கு அப்படின்னு சொன்னா அது எழுத்து வடிவத்தில் இருப்பதால் தான் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் இன்று நம் கையில் இருப்பதற்கு காரணம் எழுத்து என்ற அந்த சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு திருக்குறளை கையில கொண்டு வந்து கொடுத்திருக்கு. மக்கள் சிந்தனையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்குவது பேச்சு, சொல், பேச்சு, இசை, திரையை விட எழுத்துதான் என்று சொல்லி அந்த எழுத்துக்களின் பெட்டகமாக குவிந்திருக்கும் ஈரோடு புத்தக திருவிழாவில் இருக்கும் அனைத்து நூல்களையும் எடுப்போம், வாசிப்போம், மகிழ்ச்சி அடைவோம், சிந்தனையில் மாற்றத்தை பெறுவோம் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்த ஈரோடு ரசிக பெருமக்களுக்கு என் அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.